எல்லோருக்கும் வணக்கம். என்ன ஒரு ஆச்சரியம், ஆறாவது நாளாக நிஃப்டி தொடர்ந்து பாசிட்டிவ்லேயே இருக்கு. ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டான்னு தெரியல. பல பேர்த்துக்கு 5% 10% என்பது போர்ட்ஃபோலியோவில் ரெக்கவரி என்பது ஆயிருக்கு. ஆனால் இப்போதான் ஒரு பெரிய சிக்கல். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் அப்படின்னு பாடல்களில் பாடுற மாதிரி கடந்த சில வாரங்களாகவே வெள்ளிக்கிழமையில மார்க்கெட் என்பது இறங்கி இருக்கு. ஸோ நாளைக்கு க்ளோசிங் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒருவேளை நாளைக்கும் பிளஸ் என்பது வந்துருச்சுன்னா மிகப்பெரிய சாதனை இந்த வருஷத்துல. 7வது நாளாக தொடர்ந்து மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்தது, பல சிக்கல்கள் இருந்தும் அப்படின்ற ரெக்கார்டு நாளைக்கு கிடைக்கும். இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு கேள்வி வரும், இன்னைக்கு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திய சிங்கங்கள் யாருன்னா 2 சிங்கங்கள், ஐசிசி பேங்க் ஷேரும் ரிலையன்ஸ் ஷேரும் தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டையே பிளஸ்ல நிறுத்திருக்காங்க. அவங்க 2 பேர் இல்லைன்னா அப்புறம் கும்பா குட்டி தான் படியூர் துண்டை வாங்கி தலையில தான் போட்டுக்கு வந்திருக்கணும். ஸோ இன்னைக்கு தொடர்ந்து 6வது நாளாக ஏறிய சாதனைக்கு சொந்தக்காரர்கள் ஐசிசி பேங்க் ஒரு 24 பாயிண்ட், ரிலையன்ஸ் ஒரு 17 பாயிண்ட் மார்க்கெட்டை ஏற்றி விட்டுருக்கு. யார் இன்னைக்கு மார்க்கெட்டை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே ஆச்சரியகரமாக இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கு, இப்போ ஜொமேட்டோ அப்படின்றது நிஃப்டி 50க்குள்ள வந்த எட்டர்னல், அது 7 பாயிண்ட் ஏற்றி விட்டுருந்ததுன்னா நம்மளுடைய மார்க்கெட் 50 பாயிண்ட் பக்கம் ப்ளஸ்ல கூட க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் அது -7 பாயிண்ட் பண்ணி விட்டது. அடடா நண்பர்களே, காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தர் சும்மா உட்காந்துட்டு இருக்காப்புல ஒரு 2-3 மாசமா. அவர் கூப்பிட்டு, வா தம்பி வந்து எங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு 85,000 ரூபா சம்பளம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான் ரொம்ப காலமாகவே சும்மா இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு உண்டு. மைனஸ் பிளஸ் மைனஸ் அல்லது மைனஸ் இன்டு மைனஸ், ஏதாவது ஒரு வழியில் மைனஸாக இருக்கக்கூடிய பல கும்பா குட்டிகளை ஏற்றி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் என்பது ரொம்ப நாள், அதாவது மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய கும்பா குட்டியாக இருந்தாலும் அவனுக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் வாழ்நாளில் நல்ல ஒரு மாற்றம் என்பது வரும். அது என்னைக்குன்றது தெரியாது. ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய மோசமான கும்பா குட்டியாக இருந்தாலும் கடந்த நான் 4 வருஷத்தில் எப்படி பார்த்துருக்கேன்னா பல்வேறு அளவில் வீழ்ச்சி அடைஞ்சால் லேசாக திரும்பி பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப காலமாக நீ சும்மா இருக்கியே, ஏறி ஏதாவது முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்துவியா அப்படின்ற கேள்வி வருது. உங்கள் மனசில் என்ன தோணுது? 1.5 வருஷமாகவே பர்ஃபார்ம் பண்ணாத இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ் இனிமேல் வரக்கூடிய இன்னொரு 4 மாதம் இருக்குது இந்த வருஷத்தில், அப்படி ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தற்போதைய நிலைமையில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய ஒரு பங்காக உள்ளது. உனக்கு மட்டும் எப்படியே இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்ற மாதிரி இந்த எல்என்டி ஃபினான்ஸ் அப்படின்ற ஃபைனான்ஸ் கம்பெனி ஆகட்டும், அல்லது இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், அல்லது இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் போன்ற நிறைய என்பிஎஃப்சி கம்பெனிகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓவர் கலெக்ஷனில் போயிட்டுருக்கு. எப்படியா உங்ககிட்ட மட்டும் இப்படி பணம் வந்து சேருது அப்படின்ற மாதிரி அந்த அந்த பங்குகள்லாம், ஃபைனான்ஸ் பங்குகள்லாம் எப்பாவது கீழே விழுகிற மாதிரி கிடக்குது. அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு டைமில் எடுத்து பார்க்கும்போது விண்ணை முட்டும் அளவு ஏறிடுறாங்க. ஸோ இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்குமே தற்போது உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கும் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கும் இப்போதான் சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்தா அவனும் உச்சத்தில் வந்துட்டான். ஸோ இப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, மந்திரகாளி மறுபடியும் எல்லாம் வந்து 52 வீக் லோ பக்கத்தில் வாங்க, அதனால் நாங்கள் பல பேர் சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஃபைனான்ஸ் செக்டரில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் என்பது கூகுள் பே கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. எப்படியோ எங்களை வச்சு ரொம்பவுமே சம்பாரிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இந்த என்பிஎஃப்சி குரூப் என்பது மிகவும் உச்சத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செக்டரில் இப்போ உங்களை பார்த்து கையை காமிச்சு ஏதாவது ஒரு செக்டர் சும்மா அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கணும், விண்ணை முட்டுமளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க 2-3 வருஷமா, திடீர்னு ஒருத்தர் உங்களை ரோட்டில் பார்த்து கையை காமிச்சு நில்லு, இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த செக்டர் போய் 52 வீக் ஹையை தொட்டுச்சு அப்படின்னு கேட்டாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி என்பிஎஃப்சியில் சில பங்குகள் இப்படி மேலே வந்தது தான் உதாரணமாக இருக்குது.
ஏன் டிஃபென்ஸ் துறையெல்லாம் உச்சத்தில் தானே இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அட 2-3 மாதம் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கய்யா, அப்போ அதெல்லாம் மேலே உச்சத்துக்கு வந்துச்சு. அவங்க சண்டை நிறுத்தினதுக்கப்புறம் பாவம் அந்த ஷேரை வாங்கி வச்சவங்களாம் ரோட்டில் நின்று சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃபைனான்ஸ் தொழில், வட்டி தொழில், அந்த கடன் தொழில் பண்ணுறவங்க மட்டும் எப்போவுமே கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு மேலே வந்துடுறாங்க அப்படின்றதுக்கு இது போன்ற பங்குகள்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது. நண்பர்களே, ஊருக்குள்ளே ரொம்பவுமே ஸ்டைல் பண்ணுறவங்களுக்கு தான் ஆளுங்க கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பாம்பே டெய்லர் அப்படின்னு ஒரு துணிக்கடி தையல் கடை வச்சுருக்காரு. இன்னொருத்தர் பாப்பாப்பட்டி டெய்லர் அப்படின்னு வச்சா அது 2 பேருமே தைச்சு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பாம்பே டெய்லர்கிட்டயே எல்லாரும் போகிற மாதிரி இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த இண்டிகிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. 2025 ஸ்டார்டிங்லேருந்து அந்த லோ ப்ரைஸ்லேருந்து கணக்கு பார்த்தா இவன் 130லேருந்து 160 ரூபா போயிட்டான். அதுலேயே 60 ரூபாய், அதுலேயே 30 ரூபாய் என்பது லாபம் ஒரு ஷேருக்கு. அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற டிவிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 ரூபா 4 ரூபா 4 ரூபான்னு அதில் ஒரு 12 ரூபா, ஆக மொத்தம் 42 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்குது இந்த இண்டிகிரிட். ஒரு பாம்பே டெய்லர் மாதிரி இருக்கான். ஆனால் அதே தைக்கிற வேலை தான் இந்த பாப்பாப்பட்டி அப்படின்ற டெய்லர், இந்த பிஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். நியாயத்துக்கு 2025 தொடக்கத்திலிருந்து தான் நம்ம ப்ரைஸை கால்குலேட் பண்ண எவ்வளவு ஏறினான். இருந்தாலும் அப்படி கால்குலேட் பண்ண உன்ட்ட ஒன்றுமே இருக்காதையா அப்படின்ட்டு இந்த வருஷத்தினுடைய லோலேருந்து கணக்கு பார்த்தா 76 ரூபாயிலிருந்து 96 ரூபா கூட வரல, அதுலேயே 5 ரூபா கம்மி. அப்போ ஏறினதே 15 ரூபா தான். அது போக டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 9ன்னு வெறும் 9 ரூபா தான் டிவிடெண்ட். அப்போ இவன் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 24 ரூபா தான் ஒரு பங்குக்கு பெனிஃபிட் என்பது. ஒரு 76 ரூபாய் பங்குக்கு 24 ரூபா தான் பெனிஃபிட் அப்படின்றது பண்ணியிருக்கு. இது 130 ரூபா பங்குக்கு 42 ரூபா பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் இந்த ரெண்டுமே ஒரே பெனிஃபிட் தான் பண்ணி கொடுத்துருக்கு. 2 பேருமே சமீபத்தினுடைய 2025 லோலிருந்து வந்திருந்தாலும் இது யாருனால கண்டுபிடிச்சிருக்க முடியும்? கரெக்டாக 76 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி வரும்பொழுது தான் 32%. ஆனால் பல பேருக்கு வந்து 2025 தொடக்கத்திலேருந்து கணக்கு பார்த்தோம்னா 86 ரூபா அப்படின்றதான் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வகையில் நார்மலாகவே இதனுடைய இன்கம் என்பது குறைவாக இருக்குது. இப்போ இந்த இண்டிகிரேட்லாம் இப்படி அடிக்கடி நியூ ப்ராஜெக்ட்ஸை அக்வஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ கூட ஒரு தகவல் இன்னைக்கு வருது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் என்ஜினியரிங் கம்பெனி கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை வந்து அக்வஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து இதுக்கு எங்கேயாவது இருந்து பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அல்லது அவங்களுடைய லாபத்திலேருந்து கொடுத்துருப்பாங்க வைங்க. எப்படி பார்த்தாலும் அடுத்த தடவையிலிருந்து இது சம்பாதிக்கக்கூடிய பணம் இவங்களுக்கு வரும்ல. ஸோ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதுவும் 200 கோடி அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இண்டிகிரிட் அப்படின்றத எடுத்து பார்த்தாலும் அதனுடைய ஒரு குவார்ட்டருக்கு உண்டான வருமானம் அந்த அளவுக்கு கூட வரல. அது 75 கோடி 117 கோடின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தலையே சுற்றிடும். இவங்ககிட்ட 20,000 கோடி கடன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 20,000 கோடிக்கு அவங்களுடைய அசட் என்பது காமிப்பாங்க. பவர் கிரிட்டுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்து பார்க்கணும்னு வச்சிங்களேன், அங்கே பாரோயிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வெறும் 1072 கோடி தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து தலை சுற்றுதுடா, தலை சுற்றுது அப்படின்ற மாதிரி ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கடுப்பாகிக்கிட்டு இருக்கு. இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு மறுவாழ்வு என்பதே வரமாட்டேங்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா, உலக அதிசயமாக இதுக்கு முன்னாடி கை விட்டுட்டுருச்சு. இந்த பிஜி இன்வெட் வந்து 2-3 வருஷமாகவே சம்பாரிச்சு, அதாவது தாங்கி பிடிக்காம கை விட்டுருச்சு. உலக அதிசயமாக இந்த 3 மாதமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, கரெக்டாக அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒவ்வொரு தடவையும் இந்த பூமாதேவி எப்படி நம்மளை தாங்கி பிடிச்சி காப்பாற்றுது, அது மாதிரி இது வரைக்கும் 3 தடவை காப்பாற்றிடுச்சு. நீ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பல பேர் வந்து இந்த பங்கு கீழே விழுந்தாதான் எங்களுக்கு ஜாலி அப்படின்னு பல பேர் மறுபடியும் இந்த பங்கு 76 ரூபா வருமா அப்படின்ற மாதிரி நைஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஜி இன்வெட் அப்படின்ற பங்கு கீழே வரணும் அப்படின்னு வேண்டுவோர் சங்கம் இருக்க தான் செய்யுது. நண்பர்களே, ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட பங்குகளில் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ரெயில்டெல் கார்பரேஷனில் சமீபத்தில் ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. கரெக்டாக அந்த பங்கு 21 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இங்கிருந்து பிக்கப் ஆகி இந்த வருஷத்தினுடைய ஹையை திரும்பி பிடிச்சதுனாவே ஒரு நல்ல ரேட்டு தான் அப்படின்னு சில பேர் நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அது 500 ரூபா பக்கத்துலேருந்து கீழே விழுந்து 360 ரூபாயில் இருக்குது.
சரி, இங்கிருந்து பிக்கப் ஆகாட்டி என்ன, இங்கிருந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த வருஷத்தினுடைய லோ வந்தாலும் ஜாலி தான், 250 ரூபா ஆச்சே அப்படின்ற மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துலேயே 500 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சு கீழே 250 ரூபாய்க்கு கிடைச்சாலும் மகிழ்ச்சி தானே அப்படின்னு சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 0.79% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடன் இல்லாத கம்பெனி, அதே மாதிரி சமீபத்தில் லாபம் என்பது கொஞ்சம் குறைச்சி காமிச்சிருக்கக்கூடிய கம்பெனி, அடுத்து வரக்கூடிய நாட்களில் 52 வீக் லோ என்பதை போய் தொடப்போகிறதா அல்லது 52 வீக் ஹையை போய் தொடப்போகிறதா அப்படின்ற இந்த வாலட்டிலிட்டி பங்கு எத்தனை நாளில் வந்து மேலேயோ கீழேயோ தொடுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வலாக இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, இருக்கிறதுலையே பவர் ஹவுஸ் நம்ம ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி, ஆர்பிஐ. இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு துறையோ அல்லது ஏதாவது ஒரு பங்கை பற்றி பேசும் பொழுது அதனுடைய வாலட்டிலிட்டி என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஏகப்பட்ட உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி செபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து டோட்டல் மார்க்கெட்டுக்கேவும் இருக்கும் அல்லது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாகவும் இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னால் இந்த பிசிஜி, ஜீல் லிமிடெட், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ ஒரு துறையை பற்றி பேசும்பொழுது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே அவங்க வந்து கை வச்சு வீக்லி ஆப்ஷன்ஸை, ஒன் டே ஆப்ஷன்ஸ் மாதிரிலாம் அவங்களுடைய மாற்றக்கூடிய அவங்களுடைய பவர் இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ சமீபத்தில் அதனுடைய மார்க்கெட்டுக்கே மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் என்பது அவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இப்போ அது ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு தகவல்கள் என்ன வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், இன்னும் பல்வேறு விஷயங்கள். இப்போ நிறைய பேர் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பதை தான் பெரிதும் நம்பியிருக்காங்க. அது லாபமோ நஷ்டமோ, சப்ஸ்கிரிப்ஷன் வீக்காக இருக்கோ இல்லையோ, ஃபஸ்ட்டு பார்க்குறது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். அது ரிலேட்டடாக மாற்றங்கள், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னுடைய டென்யூர். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா காலம்பூரா அதை வச்சுக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனால் டெரிவேட்டிவ்ஸில் எடுக்கும்போது அதுக்கு உண்டான பீரியட்னு ஒன்று இருக்குது. அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அதை ரோல் ஓவர்னு சொல்லுவாங்க. கரண்ட் மந்தில் இருக்கிறத விற்றுட்டு அடுத்த மந்த்தை வாங்கணும். இது வந்து யாருக்கு சந்தோஷம்னா, டீலிங்கில் வேலை பார்க்குற எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் 40 லட்ச ரூபாய்க்கு டெரிவேட்டிவ்ஸ் டோட்டல் வால்யூம் பொசிஷன் வச்சுருக்காருன்னா 40 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு அடுத்த மந்தினுடைய 40 லட்சத்தை வாங்குவார். அன்றைக்கி எங்களுடைய டீலிங் டெர்மினலில் டேர்ன் ஓவர் எகுருன்னு எகிரிடும். அதனால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்னு வச்சிங்களேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய டென்யூர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன, அது மாதிரி நிறைய ஐடியாஸ் யோசிக்கிறாங்க. இப்படி யோசிக்கும் பொழுது முதல்ல கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மார்க்கெட்டில் பெரிய டவுன்வர்ட் அண்டு அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் அப்படின்ற ஆயிடுச்சு. இப்போ இவங்க யோசிக்கிறது இம்ப்ரூவ்மெண்ட், கண்ட்ரோல் மெஷர் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ இதுக்கு மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா கோடி புண்ணியம். இவர் தான் டாக்டர் ரெட்டி ஷேர் ப்ரைஸ். இவர் நல்லா கீழ் விழுவார், ஜாலியாக இருக்கும், நல்லா பெரிய, ஏன்னா இது நல்ல தரமான பங்கு, நல்லா கீழ் ரேட்டில் விழுந்தால் ஜாலியாக இருக்குமே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பங்கு தற்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போன வேகத்திலேயே திரும்பி மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது. யாரையா நீங்கள்லாம் ஒருவேளை ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் ஏதாவது மறுவாழ்வு கிடைச்சிருச்சா, சந்தோஷம் பிச்சுக்கிட்டு ஆடப்போகுதா அப்படின்றது தெரியாதபடிக்கு இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு ரொம்பவும் ஆச்சரியகரமான முறையில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள், ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தால் அதுக்கப்புறம் அவனுக்கு பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நல்ல அருமையான ஒரு ரேட், வெறும் 1000 ரூபாயில் போய் விழுந்திருக்கு டாக்டர் ரெட்டி. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி மறுபடியும் 1360 வரைக்கும் வந்திருக்கு. எத்தனை மாதத்தில்? எவ்வளோ பெரிய ஜாம்பவான் ஷேர் இது, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஷேர். இவனே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே 30% ஏறி இருக்கு. அப்போ இது மறுபடியும் கீழே வந்து இப்படி வந்து உழுகும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தா, அவன் என்ன நினச்சானோ மார்க்கெட்டில் இப்போ சமீபத்தில் இறங்கின வேகத்தில் அப்படியே 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. இனி இவன் எப்படா 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வருவான், எல்லாம் இங்கே ட்ரம்ப் அண்ணன் இருக்கார், நாளைக்கு வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரே ஒரு வாரத்தை விட்டால் போதும். அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில் மறுவாழ்வு அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த ஷேர் நல்லா கீழே விழுகுன்னு துண்டையும் வேட்டியும் விரிச்சிட்டு அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையிலே அது கிடைக்காமல் போய்விட்டது. மோனிகா இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்ற மாதிரி இந்த சேலட் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்கு ஆல்ரெடி இந்த 2025 மிகவும் அற்புதமாக சம்பாரிச்சு கொடுத்த பங்கு.
இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு காரணம் ஏர்னிங் சீசன், இந்த ஏர்னிங் சீசனில் அந்த பங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றத போட்டுட்டு, சரி இது ஆல்ரெடி இந்த பங்கு உச்சத்துக்கு வந்து இங்கே தான் பெரிய கேண்டில் போட்டிருக்கான், நல்லா இன்னும் அடிவாரம் வரட்டும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த கேண்டில்னுடைய அடிவாரம் வரைக்கும் வந்துட்டு அங்கே ஒரு 10-15 நாள் அப்படியே லேஸ் வாக்கில் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி அந்த கேண்டில்னுடைய ஹைட்டுக்கே வந்துட்டான். இதனால் என்ன ஆயிருக்குன்னா வெறும் லேஸ் வாக்கில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே விழுந்து சரியான ஆடி மாதத்துக்கு பிறந்தவன் போல் அப்படியே ஆடிக்கிட்டே கீழே வந்து விழுந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே விழுந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே பிக்கப் ஆகி அந்த கேண்டில்னுடைய ஹைட்டு பக்கத்தில் போயிருக்கான். டாய் கும்பா குட்டிகளினுடைய ஸ்டொமக் ஃபயர் உன்னை சும்மா விடாதரா அப்படின்ற மாதிரி இந்த ஒரே மாதத்தில் 20% பக்கம் கீழே விழுந்து மறுபடியும் 20% பக்கம் ரெக்கவரியான பங்குகளில் இதனுடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது சேலட் ஹோட்டல் அப்படின்னு. இதே மாதிரி பல கம்பெனிகள் ஏதாவது இவனுக்கு வந்து ஏர்னிங் சீசனில் கீழே விழுந்தானா இந்த ஐஎக்ஸ் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்னால விழுந்தது. நியூஸ்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஐஎக்ஸ் வந்து ஏதோ மார்க்கெட் கப்ளிங் உண்மையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் வேகமாக அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே குப்புன்னு பாவம் ஒரு 20-30% லோயர் ஃபீஸ் எல்லாம் ஆச்சு, பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த பங்கு அவனும் அதே மாதிரி அந்த லோயர் ஃபீஸுக்கு கீழே போகாமல் அவனும் ஒரு 10-15 நாள் நீட்டி படுத்து மேனிக்கே இருந்தவன் ஒரு 15 ரூபா மட்டும் ஒரு பங்குக்கு ஏறி வந்திருக்கு. இது இன்னும் தன்னுடைய கேப் டவுனையும் இன்னும் ஃபில் பண்ணல. 2 days மூவிங் ஆவரேஜையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இன்னும் தொடல. அதே மாதிரி 50 days மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் தொடல. தற்போதைக்கு அந்த கேண்டில்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். எதுவுமே ஏறிச்சுன்னா தாங்க ஏறிச்சுன்னு தெரிய வரும். இந்த சேலட் ஹோட்டல் நம்ம இன்னைக்கு எடுத்து பேசுகிறோம்னா அவன் 2-3 நாள் ஏறின பங்கு எது அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கல ஐயா நான் உள்ளேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அதுவே 10 நாளைக்கு முன்னாடி தெரியுமா இவன் ஏறுவானா இல்லை இறங்குவானா அப்படின்ட்டு. அது சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏறினா சொர்க்கம், இறங்குனா நரகம். அப்படி பார்த்தா இந்த கல்யாண் ஜுவல்லரி எல்லாம் ஏறுனா சொர்க்கம் இறங்குனா நரகம் அப்படின்னு தான் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இதுவும் ஏர்னிங் சீசன் டைமில் தான் மிகப்பெரிய ஒரு கேண்டில் போட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 நாளாக அந்த கேண்டில் பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டெப்த்தை வந்து மறுபடியும் ஏற்ற போகிறாங்களா அல்லது அந்த டெப்த்தை வந்து மறுபடியும் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே இறக்க போகிறாங்களா அப்படின்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜேபி பவர் அப்படின்றது, அதுவும் மீடியாவில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தகவலை ஒன்று வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டிலை போட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனு வந்து அந்த கேண்டிலினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு ஜேபி பவருக்கு பார்க்கல. அதில் அவன் பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்கான். அவனுடைய சேல்ஸ் என்பது 1583 கோடி அப்படின்றது ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அவனுடைய லாபம் என்பதும் 278 கோடின்னு இந்த ஜேபி பவருக்கு ஏர்னிங் சீசனில் ஓரளவுக்கு நல்ல பெயர் தான். ஆனால் ஒன்றும் பெருசாக பிரயோஜனமாக இப்போ வரைக்கும் ஏறல. ஆனால் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்குக்கு பார்க்கும்பொழுது அவனுடைய ஏர்னிங் சீசன்லேயே அவனும் நல்லா தான் பண்ணியிருக்கான். 7268 கோடி என்பது சமீபத்தில் அவன் பெருசாக பண்ணாத ஒரு சேல்ஸ் தான். ஸோ அப்போ அந்த சேல்ஸுக்கு இப்போ வரைக்கும் இவனுக்கு 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 பேர்த்துக்குமே இன்னும் மரியாதை கிடைக்கல, பர்ஃபார்மன்ஸுக்கும் மரியாதை கிடைக்கல. அதே மாதிரி பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சு அந்த வீழ்ச்சிக்கிட்டேயே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, அதுலேயும் ஒரு சந்தோஷம் வரல. அப்போ இந்த 2 பங்குகளுக்கே முக்கியமான செய்திகள் இன்னுமே உதவி செய்யல. அப்போ இனி உங்களுக்கு வேறு என்ன செய்தி வந்து உதவி செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பாவம் 2 பெரிய நியூஸ் வந்துமே இது போன்ற பங்குகளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரலினா மனசு விரக்தியாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.